ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானிஸ் லைஃப் ஸ்டைல். ரெண்டு பக்கமும் ரோடு குறுக்க மறக்க வண்டி போட்டு போகிறவங்களும் இந்த பக்கம் வராங்க, வர்றவங்களும் இந்த பக்கம் வராங்க. ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்களும் குறுக்க வண்டி போட்டு இந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டா நாங்கள் போகிறது கஷ்டம். அதனால் விடாமுயற்சி மாதிரி ஆம்புலன்ஸை பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆம்புலன்ஸுக்கே எவ்வளோ வழி இல்லை, அப்போ எங்களுக்கு எங்கே வழின்னு அந்த பயத்தினால ஆம்புலன்ஸை விடாமல் நம்ம நாங்கள் எங்களோட யாரோ உறவுக்காரங்க தான் ஆம்புலன்ஸ் பின்னாடி வண்டியில் இருக்காங்க மாதிரி நாங்கள் விரட்டி விரட்டி போய்கிட்டு இருக்கோம். அந்த அளவு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது போரை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ குறுக்க மறுக்க போட்டு பெரிய டிராஃபிக்கே ஆகிட்டு. நாங்கள் அந்த பக்கமாக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கோம். மணி இப்போவுமே 10 ஆகிட்டு. அதனால் நாங்கள் அறிவை யூஸ் பண்ணி ஆம்புலன்ஸை தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டோம். பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்னடா இவங்க இவ்வளோ வேகமாக போகிறாங்களே, ஆம்புலன்ஸில் இவங்க உறவுக்காரங்க இருப்பாங்களோ உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ் கூட எங்களுக்குமே வழியை கொடுத்தாங்க. இந்த சிக்னல்லாம் வண்டி கிராஸ் பண்ணால் ரொம்ப ரேர்னால் ரொம்ப கஷ்டம். நான் ரேர்னு தப்பாக சொல்லிட்டேன். தினம் இந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு தவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வேலைக்கு போகணும் இருக்குது, என்ன செய்ய போய் தானே ஆகணும். சின்ன லைக் தான். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள். பாய். மெயினாக மும்பையில் யாருக்குமே பொறுமை இல்லை. எல்லோரும் அவசரமாக ஒருத்தர் முட்டி மோதிர மாதிரி தான் போவாங்க. இப்போ இந்த பைக்காரங்க என் காலை உடச்சிருப்பாங்க. நாங்கள் தான் ஆம்புலன்ஸ் பின்னாடி ஓடுறோன்னா இவங்களுமே அதை தான் செய்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் யார் உயிரே காப்பாற்றணும் பேஷண்ட்டை வண்டியில் போட்டு ஓடுறாங்க. அந்த வண்டிக்கார வேறு என் காலம் போது என்னையும் பேஷண்ட்டாக பார்த்தாரு கொஞ்ச நேரத்தில். யாரும் வழி விடலன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ்காரங்க முட்டி மோதி தூக்கிடுவாங்க போல், அந்த ஸ்பீடில் போகிறாங்க. நான் பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் சூப்பராக வண்டி ஓட்டுறாங்க. எப்படி சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வண்டி எடுத்துடுறாங்க. நான் வீடு போகிற வரைக்கும் இந்த ஆம்புலன்ஸை விடுறாங்க. நாங்கள் முடிஞ்சிட்டோம், ஆம்புலன்ஸ் பின்னாடி இருக்குது. மும்பையில் வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவு எடுக்காதீங்க, தப்பான முடிவு. தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஏழைங்களும் வாழ்கிறாங்க, பணக்காரங்க வாழ்கிறாங்க. டிராஃபிக்கை கிடக்குன்னா அது எதுக்குடா நம்ம ஊரை விட்டு இந்த மும்பைக்கு வந்து நீங்களாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவீங்க என்ன மாதிரி.